வெயில் காலத்தில் நம்மளோட நடைமுறை வாழ்க்கையும் சில உணவுகளும் நான் தர்றேன். கடகடன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். காலையில் எழுந்த உடனே குளிச்சிடுறோம். அப்போ தான் பித்தம் தணியும். தினமுமே தலைக்கு குளிங்க. சும்மா தலைக்கு அதை மொடன்னு தண்ணியை ஊற்றாமல் மெதுவாக தலையில் தண்ணி ஊற்றிவாங்க. பெண்களுக்கு நிறைய முடிகள் இருந்தால் இந்த ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 மாதத்தில் உங்களுக்கு வளர்ந்துடும். அதை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அதை செய்யுங்க. அதுபோல் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க. வாரத்துக்கு 2 நாள். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருந்தால் புதன் சனி குளிச்சுவாங்க. குளித்த உடனே தொப்புளில் விளக்கெண்ணெய் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்தது சூரியனை நீங்கள் வழிபட்டுருங்க. அப்போ வெப்பம் குறையும். விளக்கு ஏற்றலாம். அப்போ நீங்கள் காலையில் விளக்கு ஏற்றுறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் திருநீர் எடுத்து உங்களோட உடம்புல எந்த நோய் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லா நோய்க்கும் காரணம் வெப்பம்னு இந்த கட்டத்தில் நினைக்கிறதால வயிற்றில் ஒரு துளி திருநீரை வச்சுக்கோங்க. உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரையிலும் 3 டம்ளர் நீராவது பருகி இருக்கணும். மோர் நிறைய கடைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்காக பால் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா காப்பி டீயில் கொஞ்சம் கவனத்தை குறைச்சிக்கோங்க. வெளியே செல்வது காலையில் நீங்கள் 9-10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. அதுபோல் 12க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க. மதியம் மாலை நேரம் நீங்கள் வெளியே கிளம்புறதா இருந்தால் 4 மணிக்கு மேலே கிளம்பிக்கலாம். வீட்டு உள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்கள் உடம்பில் வேர்வை வர்றதை தடுக்காதீங்க. ஏன்னா 6 மாதம் பனிக்காலம் மழைக்காலம் 6 மாதமும் நம்மளோட தோல் அவ்வளவு கழிவுகளை தேக்கி வச்சுருக்கோம். இப்போ அது வெளிவிடக்கூடிய நேரம். அதனால் நல்லா தொடச்சி எடுங்க. உடனே ஃபேனை போட்டு உக்காராதீங்க. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு புரிதலை கொண்டு வந்தீங்கன்னா அருமையாக உங்களோட உடல் கழிவுகள் வெளியேறுவதற்கு தான் இந்த வேர்வை காலம்னு உணர்வீங்க. 6 மாத காலம் இப்போ வெளியேறுது கழிவு. அடுத்த 6 மாத காலம் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. அதை தவிர்த்துடணும். ஏன்னா அங்கே சுகாதாரம் கம்மியாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக இருக்கும் ஹோட்டலில். ஏன் 6 மாதம் அப்படின்னா இந்த வெயில் காலம் காற்று காலம் ரெண்டுமே சுகாதாரத்தை கெடுக்கக்கூடிய பருவகாலம். தண்ணீர் தேவையானதை தினமும் குடிச்சுவாங்க. வேலைகளை பிரித்து செய்துக்குங்க. அப்போ தான் உடல் டயர்டாகாது. எந்த வேலை அதை வெயில் வர்றதுக்கு முன்னாடி செய்கிறது, வெயில் வந்ததுக்கப்புறம் செய்கிறதுங்கிறது டென்ஷன் ஆகக்கூடாது. அப்பையும் உடம்பு சூடாகும். ஏன்னா இவ்வளோ விஷயத்தை பண்ணிவிட்டு டென்ஷன் ஆனீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிரும். நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தூக்கம் வருதா, நிறுத்திடலான்னு தோன்றுறீங்களா? இதை மட்டும் கேட்டுக்கோங்க. அதாவது இரவில் மொபைல் 9 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு கட் பண்ணிடணும். அதிக நேரம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னாலும் உடம்பு சூடாகும். 9 மணிக்குள்ளே நிறுத்தி பாருங்கள். உங்களுக்கு கண் அடுத்த நாள் காலையில் குளிர்ச்சியாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். உணவில் நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு. ஏன்னா அது நல்ல குளிர்ச்சியே தரும். அதை விட நீங்கள் அதாவது இளநீ அதெல்லாம் கூட இல்லை. நான் எப்பயும் செய்கிறது எளிமையாக சப்ஜா விதை ஒரு 200 கிராம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கே போதும் 3 மாதத்துக்கு. அதை தண்ணியில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற வச்சிங்கன்னா 20 நிமிஷத்தில் பல்ஜாகி வந்துடும். உடனே குடிச்சிங்கன்னா அவ்வளவு சூட்டை தணிக்கும். அதே போல் இட்லி மாவும் நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜுள்ள டம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அது புளிச்சு நிறைய நாள் வச்சுருந்தீங்கன்னா அந்த உடம்பை திரும்பவும் அந்த மாவே ஹீட் பண்ணும். 2 நாளைக்கு ஒரு தடவை அரைச்சிக்க. ஐடி பிள்ளைங்கள்லாம் மத்தியானம் தான் நேரம் கிடைக்குதுன்னு சொல்லி எக்ஸசைஸ் இதுவரையில் செஞ்சு வந்திருந்தீங்கன்னா மதிய வேளையில் எக்ஸசைஸ் செய்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா வெதருமே தரக்கூடியது. அந்த நேரத்தில் உடம்புமே சூடு அதிகமாக இருக்கக்கூடியது. அது ஹார்ட்டுக்கு ரொம்ப பெரிய கெடுதலை ஊறுவிக்கும். உடையில் கவனம் செலுத்துங்க. வேர்வை பட்டுருச்சுன்னா திரும்ப அடுத்ததரையும் அந்த உடைகளை உடுத்துறத தவிர்த்துருங்க. இந்த இடத்துல தான் கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறத நீங்கள் கொண்டு வந்துடணும். இப்போ இந்த வெயில் கால எளிமையான உணவுகளை பார்க்கலாமா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வெண்டைக்காய் சாப்ஸு வெயில் காலத்துக்கு ஏற்றது. ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த அளவுக்கு துண்டுகளாக நான் ஆக்கியிருக்கேன், அரிஞ்சிருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பல்லு பூண்டை ஒரு 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 1 நல்லா வதக்கி கொடுத்துட்றோம். சோம்பு இப்போ தான் கொஞ்சம் போடுறோம். அப்போ தான் அது கருகாது. நல்லா வதக்கிட்டோம் சோம்பு போட்டு. இப்போ வெண்டைக்காய்களை போடுறோம்.
பிசு பிசுன்னு ஒன்றோட ஒன்று நூல் போல் கோத்து வரும். இப்போ சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. தயிர் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க. இது போடுறதால ருசி அலாதியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கீழே பிடிக்கும், அது கொஞ்சம் மெரூன் ஷேடாக இருக்கும், அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்படி கொலன்னு இருக்கா, லைட்டாக அப்படியே அமுத்தின மாதிரி வச்சு ஒரு கழிச்சு மூடிடுங்க. சிம்மில் தான் இருக்குது. ஒரு 3 நிமிஷத்தில் பாருங்கள் அப்படியே உதிராக வந்துடும். இடையில ஒரு 2 முறை நான் கிளறி விட்டேன். இப்போ ஒரு தக்காளி 1/4 கிலோவுக்கு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு நல்லா கிளறி கொடுத்துட்றோம். வெல்லம் கண்டிப்பாக போடணும். இந்தளவு தண்ணியை தெளித்து விடுறோம், ஊற்றக்கூடாது. கரண்டியும் இப்போ நம்ம போடக்கூடாது. நீங்கள் வெண்டைக்காயில் எந்த பதார்த்தம் செஞ்சாலும் தண்ணி போட்டதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது. கொதித்ததுக்கப்புறம் தான் கரண்டி போடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு 60% ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா அப்படி கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை ஓப்பனில் வச்சு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த தண்ணி கரைஞ்சிரும். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இறக்கிடுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு பிசைஞ்சும் கூட நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ பீர்க்கங்காயில் ஒரு கடையல் செய்யலாம். இது மதிய சாதத்துக்கு நான் ஒரு பீர்க்கங்காயை இந்த அளவுக்கு தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டங்களை அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பேர்த்துக்கு அளவு. ஒரு சொல புளி மட்டும் அதில் போட்டு வச்சிடலாம். ஒரு குக்கரில் 1.5 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்ச வரையில் சின்ன வெங்காயத்தை நிறைய யூஸ் பண்ணுங்கள். 1/2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். வதங்கி கொடுத்ததுக்கப்புறம் காயும் இந்த புளியும் சேர்த்து ஒரு 4 வதக்கி துவரம்பருப்பு 1/2 மணி நேரமாக 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது அந்த கடைசல் ஓடாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வெயில் காலத்துக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்ல காய் மிதக்க தண்ணி மூடி வச்சு கொஞ்சம் பெருங்காய பொடி 2 விசில் விட்டு ஆறுனோன்னே எடுத்துட்டோம். அந்த தண்ணியை இருத்து வச்சிடலாம். இப்போ மத்தால ஒரு கடைஞ்சிக்கலாம். வெயில் காலங்கிறதால இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இது 2 பேர்த்துக்கான அளவு. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தகுந்தது போல் எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு காய் தான் எடுத்தேன். ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. இதை வாரம் 2 முறைன்னு கொண்டு வந்துடுங்க. உடம்பு நல்ல குளிர்ச்சி காணும். அடுத்து டிஃபனுக்கு புதினா சட்னி செய்யலாம். நல்லா பாருங்கள், இறுக்கமாக பிடிச்ச பொடியில் ஒரு பொடி. இது 2 பேர்த்துக்கான அளவு. ஒரு 1/2 கட்டு புதினான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அலசிட்டு இந்த கீரையை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவு குளிர்ச்சிங்க இது. வாரம் 2 முறையாவது தோசை, இட்லிக்கு, சப்பாத்திக்கு செய்துருங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். முழு வெங்காயம், சிறு வெங்காயம் ஒரு கைப்பிடி, ரெண்டு வரமிளகாய், ஒரு 1/2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இந்தளவு இஞ்சி, வேணுன்னா இன்னொரு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா 80% ஃப்ரை ஆனோன்னா 2 தக்காளி. தக்காளியில் அதிக குளிர்ச்சி இருக்குது. உப்பு போட்டு ஒரு 40% தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினோன்னே புதினா இலைகளை போட்டுருவோம். ஒரு 4 பெரட்டுங்க போதும். ரொம்ப நேரம் அதை வதக்கிக்கிட்டே இருக்க வேணாம். 4 பெரட்டு தான் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில், 1.5 நிமிஷத்தில். தேங்காய் கண்டிப்பாக கொஞ்சமாக போடணும். ஆற வச்சு அரைச்சிடலாம். இதை நீங்கள் கொஞ்சம் இது தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை, கெட்டியாக எடுத்திங்கன்னா தயிர் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். மதியத்துக்கும் வச்சு விடலாம் குழந்தைங்களுக்கு. அடுத்தது வெள்ளரிக்காய் பச்சடி. நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், 2 பேர்த்துக்கான அளவு. நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இதே போல் இப்போ நம்ம செய்கிற இதே மெத்தடில் வாழைத்தண்டு, சொரக்காய், சௌ 3 காயிலையுமே இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம்.
இந்த வெயில் காலத்தில் வாரம் ஒரு முறையாவது இந்த பச்சடி செய்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலெண்ணெய். கடுகு உளுந்து தாளித்து வருது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, காரம் இல்லாதது, கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு 20% வதக்குனா போதும். சீரகமும் பெருங்காயமும் இப்போ தான் போடணும். அப்போ தான் அது அந்த ஜூட்டு தன்மைக்கு போகாது. காய் பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக ஒரு 2 பெரட்டுவோம். இதுக்கு மஞ்சள் பொடி போடுறதில்ல, ஆனால் அந்த வெயிலுக்கு ஒரு கிருமி நாசினியாக இருக்கும்ன்ட்டு நான் எப்பயும் வெயில் காலத்தில் போடுறது. மஞ்சள் பொடி போட்டுக்குங்க. நல்லா பெரட்டி கொடுத்து அதனுடைய தண்ணியிலேயே வெந்து வந்துடும். ஆனாலும் சும்மா ஒரு கை தண்ணி அப்படி தெளிச்சு விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷத்தில் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். இப்போ இதை எடுத்து ஆற விட்டுறலாம். ஒரு தட்டில் போட்டுக்கலாம். நல்லா ஆறணும். ஒரு 20% தான் வெப்பம் இருக்கணும். இப்போ இதில் மல்லித்தழை எடுத்து வச்சதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டு அது மேலே அப்படி போட்டிங்கன்னா அதனுடைய பச்சை வாடை கூட போயிடும். அவசரம் அப்படின்னா இதையே தட்டில் பரப்பி விட்டுருங்க. ஒரு 20% ஜூட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. காற்றுல ஃபேனில் கூட வைக்கலாம். இப்போ தான் நீங்கள் உப்பு போடுறீங்க. உப்பு வெயில் காலத்தில் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. தேங்காய் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா தேங்காயை அவாய்ட் பண்ணிடுங்க. புளிக்காத கெட்டி தயிர் நைட்டு உர ஊற்றி காலையில் இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 ஸ்பூன் 2 கரண்டி, சின்ன கரண்டியில், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்து கொடுத்துட்டு உப்பு உரைக்குதான்னு பார்த்துக்குங்க. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணணும். குழந்தைங்களுக்கு மத்தியானம் கொடுத்து விடணும், ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடணும், நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா இப்படி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1 மணி நேரம் இருந்தால் போதும். அப்புறம் நீங்கள் பேக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம். புளிச்சு வராது. மதிய சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வாரம் 2 முறை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெயிலோட தாக்கம் உடம்புக்கு கண்டிப்பாக வராது.